இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய அரசு அதிமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய நேரத்தில் கடுமையான கண்டனங்களை பலமுறை தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக் அடிக்குது, ஷாக்கா இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா? ஷாக் அடிக்கலையா? எப்படி அடிக்கும்? எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது, மக்களுக்கு தானே ஷாக் அடிக்குது. 2 ஆண்டு காலத்தில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு உயர்த்திய நேரத்திலே இது வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை, அந்த பணத்தை தமிழக அரசை நாங்கள் கட்டிவிடுகிறோம் என்று சொன்ன திமுக அரசு இந்த முறை என்னாச்சு? இது எவ்வளவு பெரிய துரோகம் மக்களுக்கு! உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 221, 222 வாக்குறுதி என்னாச்சு? நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மாதம் மின் கட்டண கணக்கெடுப்பு, மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொன்னீர்களே, எடுத்தீங்களா? 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களை ஏமாத்துவதுதான் உங்களுடைய தொழிலா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு.